வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தாவேக தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்து 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. இன்று காலையில் விழாவினுடைய காட்சிகளை பார்த்துருப்பீங்க. கொள்கை தலைவர்களுக்கு சிலை திறப்பு, கொடியேற்ற நிகழ்வு. அதை தாண்டி தாவேக தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை, இந்த ஓராண்டில் மக்களோடு மக்களாக நாம் நிற்கிறோம், அதை மக்களோடு நின்றே அறிவித்தோம் அப்படின்னு அவர் கலந்து கொண்ட போராட்டங்களை அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் 1967-77 ஏற்பட்ட அரசியல் அதிர்வு போல 2026 ஒரு அரசியல் அதிர்வு நம்மால் ஏற்பட போகிறது. அதற்கான அரசியல் பாதையை வகுக்கிறோம் அப்படின்ற விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்போம், தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்க்கிறோம் அப்படின்ற விஷயங்களையும் அவர் கூறியிருக்கிறார். தமிழக அரசியலில் கிழக்கு திசையாக தாவேக இருக்கும் அப்படின்றதும் அவருடைய அறிக்கையினுடைய செய்தியாக இருக்கிறது. இதற்கு மத்தியில் விஜய் அவர்கள் விசுபிள் அரசியல் செய்யணும் அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓராண்டு தாவேகாவுடைய செயல்பாடுகள், இன்னொன்று விஜய் போட்டிருக்கக்கூடிய 67-77 ஆட்சி மாற்றம் போல 2026 அவருடைய கணக்கு பலிக்குமா அப்படின்னு விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருதுகளோடு தாவேகா செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வர் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல தமிழக இளைஞர் கட்சியிலிருந்து விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு காமேஷ் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு தனியரசு அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு செந்தில்வேல்கிட்ட ஆரம்பிக்கலாம். அப்படின்னு ஓராண்டு அப்படின்ற இடத்துல அவர்களுடைய இலக்கு அப்படின்றது 2026 இருக்குது. அதுலேயும் ஒரு எழுச்சியும் புரட்சியும் ஏற்பட போது அதை களத்தில் பார்க்குறோம், மக்களோடு இருக்கோம் அப்படின்றாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல் தான் நோக்கம், அதில் நாங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறாங்க. முதலாம் ஆண்டை நிறைவு செய்திருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை 2 முக்கியமான செய்தி அவர் குறிப்பிடுறாரு. 67 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியை பிடித்தது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்ததும், 77 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிச்சதும் அவர் குறிப்பிடுறாரு. அந்த ஒப்பீடு எந்த அளவுக்கு சரியான ஒப்பீடு அப்படிங்கிறது எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய அரசியலை தொடங்கிய பொழுது அவருக்கு 22 வயது. பச்சைப்பன் கல்லூரி மாணவராக இருக்கின்ற பொழுது மாணவர் சங்க பொதுச் செயலாளராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அவர் தொடங்கிவிட்டார். அவர் பெரியாரை சந்திக்கின்ற பொழுது அவருக்கு 26 வயது. பின்னால் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குகின்ற விழாவில் அவர் பேசுகிறார். நான் பெரியாரை சந்திக்கின்ற பொழுது பெரியார் என்னிடம் கேட்டார், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டார். படிச்சுட்டு இருக்கிறேன், பரீட்சை எழுதியிருக்கிறேன், முடிவுக்காக காத்திருக்கிறேன், உத்தியோகம் பார்க்க போறியான்னு கேட்டார். இல்லை, நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட விரும்புகிறேன் என்று சொன்னேன். அன்று பெரியார் தன்னோடு என்னை அழைத்து சென்று விட்டார்னு சொன்னார். அதை சொல்லுகின்ற பொழுது அண்ணாவின் குடும்பம் பெரிய வசதியான குடும்பம் கிடையாது. அவர் கண்டிப்பாக வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம், நெருக்கடி. அவரை படிக்க வைத்ததே அவருடைய பேராசிரியர்கள் உதவி செய்து அவரை படிக்க வைக்கிறாங்க. ஏதேனும் ஒரு வேலை கிடைத்தால் அவருடைய குடும்பம் பொருளாதார ரீதியாக உயரும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்த சூழலில் அவர் எங்கே வர்றாரு, படித்து முடித்து விட்டு நல்ல பெரிய படிப்பாளி அறிவாளி உங்களுக்கும் தெரியும். அப்படி முடித்தவர் வேலைக்கு போகாமல் அதை தள்ளிட்டு தன்னுடைய இவ்வளோத்துக்கு 25 வயதில் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவர் அரசியலுக்கு வந்தார். ஆனால் விஜய் நீங்கள் அப்படியே என்டர்லி ஒப்பிட்டு பாருங்கள். அவரே அதை பல பெட்டிகளை சொல்லியிருக்கார். நான் குறைமதிப்பீடு செய்யலை, எனக்கு படிப்பு சரியாக வரல, எனவே நான் கல்லூரியிலேருந்து இடைநிற்றலில் வந்துவிட்டேன். படிப்பு சரியாக வராமல் கல்லூரியிலேருந்து இடைநின்று அவருடைய தந்தையார் ஒரு பெரிய இயக்குனர், அவர் திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதன் பிறகு விஜய் அவருடைய அயராத உழைப்பு, ஆற்றல், நடன திறமை எல்லாவற்றிலுமே அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வரார், மாற்றுக்கிறது இல்லை. பல கோடிகளை அவர் வருமானமாக பெறக்கூடிய இடத்திற்கு வந்த பிறகு தன்னுடைய 50வது வயதில் பல கோடிகளை சம்பாதித்த பிறகு அதை விட்டு அப்படின்றார். அதுதான் ஒன்றும் இல்லை, பல கோடி சம்பாதித்த பிறகு அதை விட்டுட்டு வர்றது பெருசு இல்லை, சம்பாதிச்சு ஆகணும். அப்போ தான் 25 வயசுல கல்யாணம் ஆயிருக்கு, 26வது வயதுல வேலைக்கு போவார். நேரடியாக அண்ணாவோட ஒப்பிடுறாரு. இல்லை நான் அப்படி சொல்லலை. அதாவது அண்ணா செய்த தியாகத்திற்காக நான் சொல்கிறேன். அண்ணா 30 ஆண்டு காலம் உழைப்பு. அவருடைய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மட்டும் 30 வருஷங்க. 1938 ஜூன் மாதம் சென்னையில் நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டில் அவர் பேசுகின்ற பொழுது 4 மாதம் அவருக்கு சிறை தண்டனை. பெரியாருக்கு அதே மாதிரி சிறை தண்டனை வச்சாங்க. அதன் பிறகு அவருக்கு 9 மாதம் சிறை தண்டனை, பெரியாருக்கு 18 மாதம் கடும் சிறை தண்டனை. அப்போது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், கடும் சிறை, இதெல்லாம் தாண்டி 1949 திமுக ஆரம்பிக்கப்பட்டு 1967 18 ஆண்டு காலம் கடும் போராட்டம். கட்சி ஆரம்பிக்காமல் 30 ஆண்டு கால போராட்டம். எஸ், இவ்வளவத்தையும் தாண்டி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு அரசியலை கட்டமைக்கிறார். அவர் பொது வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது பதவி வரும் அல்லது முதலமைச்சர் ஆகுங்கிற எண்ணத்தோடலாம் வரல, பொது வாழ்க்கைக்கு வரணும்னு தான் வர்றாரு. அவர் கட்சி ஆரம்பிப்போம் அல்லது முதலமைச்சர் ஆகும் எந்த கனவுகளும் அவர்களுக்கு கிடையாது. அவங்க வர்றாங்க.
இதே நீங்கள் எம்ஜிஆருக்கு பொருத்தி பார்த்தீங்கன்னாலும் எம்ஜிஆர் நேரடியாக திரைத்துறையில் இருந்ததுனாலே அவர் அரசியலுக்கு வரலங்க. 77 எம்ஜிஆர் வரதுக்கு முன்னாடி அவர் திமுகவோட டிராவல் பண்ணவர். முன்னாடி காங்கிரஸ் திமுக அவர் நீண்ட காலம் திமுகவோட தான் டிராவல் பண்ணியிருக்காருங்களா. அப்போ இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது நாட் ஒன்லி விஜய், வேற யாருக்குமே சரியா பொருத்தி பார்க்க முடியாது. நான் விஜய் மட்டும் சொல்ல, யாருக்குமே இது பொருத்தி பார்க்க முடியாத, அப்படியே இந்த அனுபவங்களை பொருத்தி பார்க்க முடியாது. இன்றைய கால சூழல் அன்னைக்கு போராட்டம் அப்படின்னு தேவைப்பட்டது. இன்னைக்கு விஜய் வெளியில வந்தாலே வெளிச்சம், அதை தாண்டி சோசியல் மீடியால அது போய் செய்தியாக சேருது. இது அவருக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுத்துறாரு. அன்னைக்கு அத்தனை போராட்டங்கள்ல பங்கெடுக்கணும், இன்னைக்கு ஒரு ட்விட்டர் போதுமே. இல்ல அதாவது அதுதான் அதைத்தான் விமர்சிக்கிறாங்க. இப்போ ஒரு ட்விட்டர் போதுமேங்கிறத தான் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா விமர்சிக்கிறாங்க. இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலா அப்படிங்கிற விமர்சனத்துக்கு எங்க வராங்கன்னா ஒரு ட்விட்டர் போதுமா அப்படிங்கிற கேள்விதான். நீங்க இந்த ஓராண்டை பற்றி அவர்கள் அறிக்கை குடிக்கின்ற பொழுது அந்த அறிக்கையுடைய சாரம் சுருக்கமா இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, சுருக்கமான அந்த சாரம் என்ன இருக்குதுன்னா, சிஏஏ முதல் நேரா எங்க வர்றாங்க, நம்ம பரந்தூர். இந்த ஓராண்டு நீங்க கட்சி ஆரம்பித்த இந்த ஓராண்டுல நீங்க எத்தனை மக்கள் பிரச்சனைக்காக விஜய் சாலைக்கு வந்து போராடி இருப்பார், எத்தனை மக்கள் பிரச்சனைக்காக அவர் சிறை சென்றிருப்பார், இந்த கேள்விலாம் இருக்குதுல்ல. அப்போ நீங்கள் உங்களுடைய புகழ் வெளிச்சம் அப்படிங்கிறது மட்டுமே என்ன ஆயிடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான வாக்குகளாக மாறாது. உங்களுடைய புகழ் வெளிச்சத்தை நான் எங்கே பார்ப்பேன்னா திரையில் பார்ப்பேன், நான் ரசிப்பேன், நானும் விஜய் ரசிப்பேன், திரையில் ரசிப்பேன். ஆனால் என் வாக்குகளை செலுத்துவதற்கு நீங்கள் என்னோட என்ன நின்றுக்கிறீங்க, என்னோட எவ்வளோ போராடி இருக்காங்க, எனக்காக எவ்வளோ பேசியிருக்கிறீங்க, இந்த கேள்வி இருக்குது. நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். கடந்த அரங்கில் இதே தந்தி அரங்கில் மிகப்பெரிய விவாதங்களை நடத்திய இந்த அரங்கில் அந்த கேள்வியை நான் வச்சேன். இன்னைக்கு மீண்டும் அதில் எனக்கு ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியாரோடு அண்ணா முரண்பட்ட போதும் 1967 அவர் ஆட்சியை பிடித்தவுடன் அவர் நேராக முதலில் போனது எங்கே தான், பெரியாரை பார்ப்பதற்கு. ஆனால் அந்த பெரியாரை மிகவும் தரம் தாழ்ந்து இங்கே திரு சீமான் அவர்கள் விமர்சித்த பிறகும், எல்லா கட்சிகளும் கண்டித்த பிறகும், இந்த நிமிடம் வரை இன்னைக்கு 2வது ஆண்டு தொடக்க விழாவிலாவது அவர் அதை பற்றி பேசுவார், பெரியாரை பற்றி வாய் திறப்பார்னு நினைச்சோம். பெரியார் தன்னுடைய கொள்கை வழிகாட்டிக்காக கூட இந்த நிமிடம் வரை பேச மறுக்கக்கூடிய விஜய் அவர்கள் இருக்கிறார் இல்லையா. இந்த ஒப்பீட்டை நம்ம இன்னைக்கு அறிக்கையில் அதுக்கு உங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கதா பார்க்கலையா? தனி மனிதர்களை எதிர்க்கக்கூடிய அரசியலை நாங்கள் தவிர்க்கிறோம். மன்னிக்கணும், அது மன்னிக்கணும், ஒரு சீனியர் ஆங்கர் மன்னிக்கணும். பெரியாரும் தனி என்னங்க ஒரு இல்ல பெரியார நான் சொல்லல, நீங்க சீமானை கண்டிச்சு அறிக்கை இல்ல, சீமானை எதிர்த்தானே அதை அறிக்கை இல்ல. நான் சீமானை எதிர்த்து இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா தனி மனிதர்களை எதிர்த்துனா நீங்க அப்படி பார்த்துட்டீங்கன்னா இங்க எல்லாரும் தனி மனிதர்கள் தானே, எல்லாரும் தனி மனிதர்கள் தானே. அப்படி இல்லை, அவர் ஒரு கட்சி 7% ஓட்டு வச்சிருக்கிறாரு. அவர் வந்து நீங்க பிரச்சனை எங்க வருதுன்னா, நான் ஏன் நீங்க விஜய் நான் நோக்கி கேட்கிறேன்னா, ஏன் இதை நான் பாஜக நோக்கி கேட்கல, பாஜக பெரியார தன்னை கொள்கை வழிகாட்டியா ஏற்றுக்கல, நான் பாஜக கேட்கவே கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க, உங்கள் கொள்கை வழிகாட்டி நீங்க. சீமான் என்ன சொல்றாரு, சீமான் இல்லை யார் வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட ஒருவரின் தத்துவம் தவறு, அவரை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவேன்னு சொல்ற ஒருத்தரை நீங்க அப்போஸ் பண்ணல. கேட்போம் திரு வீர விக்னேஸ்வரன். 67, 77க்கெல்லாம் அது வந்து தேர்தல் நடைபெற்ற ஆண்டு, ஆட்சி மாற்ற ஆண்டு. அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு சொன்னார். 50களில் தொடங்கி எம்ஜிஆர் அவர்களுடைய சரித்திரம் அப்படின்றது, அதே போல் திகாவில் தொடங்கி அதன் பிறகு திமுகவை, அதுபோல் விஜயனுடைய அரசியல் எப்போ தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது. விஜய் சினிமாவிலேருந்து டைரெக்டாக இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கான்ற குற்றச்சாட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து அருமையண்ணன் செந்திலண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். எங்களுக்கு வாழ்த்து சொன்னார், நன்றி. 1967, 77ங்கிறது வந்து வெறும் நம்பர்ஸ் கிடையாது, வருஷம் கிடையாது. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, இந்த மண்ணுக்கான அரசியல்னு ஒன்று இருக்குது, தமிழகத்தோட தமிழ் மொழி, சமூக நீதி, இந்த கொள்கைக்காண்டி தான் அந்த அரசியல் இயக்கம் நடந்துச்சு. அதற்காண்டி ஒரு பெரிய உழைப்பு, ஒரு பெரிய வெளிச்சத்தில் அந்த மாற்றம் நடந்துச்சு. அந்த கொள்கையை, அந்த கோட்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு, வரும் தலைமுறைக்கு வந்து கொண்டு செல்ற அரும்பணியை தளபதி செஞ்சுட்டு இருக்காரு. அண்ணன் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்குவார்னு நினைக்கிறேன். எங்களுக்கு உறுதியாக சமூக நீதி கொள்கைகளையும் மொழி உரிமைகளையும் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போவோம். அதற்கான ஒரு மிகப்பெரிய உழைப்பை வரும் தேர்தலில் இது பண்ணி தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை அகற்றுவோம். இல்ல, அதுக்கான காலமும் சூழலும் என்ன ஏற்பட்டு, ஏன்னா அந்த 67, 79, 67க்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று இருந்தது. 77க்கு முன்னாடி எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்ன்ற ஒரு எழுச்சி இருந்தது. இன்னைக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்குங்க. எம்ஜிஆர் கட்சி தொடங்குறதே எதுக்கு தொடங்குறாருன்னா, அண்ணா பெருந்தகை அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தமிழ் மொழியை காக்கணும், சமூக நீதிக்காண்டி ஆரம்பித்த கட்சியை வந்து கலைஞர் வந்து குடும்ப சொத்தாக்கிட்டார். அதை எதிர்த்து தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்படி இல்லை, அவர் என்ன சொல்லிட்டு வந்தார், என்ன சொல்லிட்டு வெளியே வந்தார், அவரை எப்படி நீக்கினாங்க, நீக்கினது தான் எழுச்சி ஏற்படுத்தி. எதுக்காண்டி நீக்கினாங்க? இப்போ நீக்கிட்டு அது இன்னைக்கு துணை முதல்வரோட பையன் காண்டி IAS ஆஃபீஸர் எந்திரிக்கிற வரையும் எங்கேருந்து வருது? அது குடும்ப சொத்தானனால தான் இப்படி ஆகுது.
அதைத்தான் எம்ஜிஆர் எதிர்த்தார். இன்னைக்கு அதோட எம்ஜிஆர் எந்த இந்த குடும்ப ஆட்சியை எதிர்த்தாரோ அதே எதிர்ப்பு. அது போன்ற என்ன எழுச்சி ஏற்பட்டு தாவேக்கு சாதகமா இருக்கு. தேர்தலில் திமுக ஆளுங்கட்சியால எதிர்கட்சியா கூட வராது, எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன எழுச்சி காரணம்னு நான் கேட்கிறேன். என்ன எழுச்சி காரணம்னா, தமிழகத்துல ஒரு மக்கள் இயக்கமா ஆரம்பிக்கப்பட்ட திமுகவை வந்து ஒரு குடும்ப சொத்தாயிருச்சு. அதை மக்கள் விரும்பல. சரி, அந்த குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சுதான் அதிமுக ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. மாற்று அதிமுக இருக்கே தாவேக்கா எப்படி சார் நேத்து கட்சி ஆரம்பிச்சு அப்படி பார்த்தா 1967 எலெக்ஷன்ல காங்கிரஸ் தான் எதிர்கட்சியா இருந்துச்சு. ஆனா 77 என்ன நடந்துச்சு? மக்கள் வந்து தமிழ்நாட்டோட கொள்கையை, கோட்பாட்டை, இந்த குடும்ப ஆட்சியை யாரு வீழ்த்துவாங்கன்னு கணிச்சு ஓட்டு போடுவாங்க. அதை புரிஞ்சுங்க. அப்படி நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா 67 காங்கிரஸ் 50 சீட் வச்சிருந்தாங்க. 77 காங்கிரஸ் தேர்டு போயிடுச்சு. புரட்சி தலைவர் வந்து 30% எடுத்து 132 சீட்டு பிடிச்சாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தளபதி அவர்கள் 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணது நம்பிக்கையா இல்ல உறுதியான நம்பிக்கை. இந்த குடும்ப ஆட்சி வீழ்த்தப்படும், அதை வந்து எழுதி வச்சுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த குடும்ப ஆட்சி பொறுத்தளவில் சொல்றப்பனா அன்னைக்கு மாதிரியே ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, மக்கள் விரோத கள்ளச்சாராய மரணம், ரியல் எஸ்டேட் காண்டி ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர்றது அப்படின்னு மக்கள் விரோத திட்டங்களை திமுக கொண்டு வர்றது ஒரு சைலண்ட் மொபிலைசேஷன் மக்கள்கிட்ட இருக்கு. அதை தளபதி அவர்கள் வந்து ஒரு மக்களாட்சியை ஏற்படுத்துவார். பிறப்பின் அடிப்படையில் இன்னொருவர் தமிழகத்தில் முதல்வராக முடியாது. இன்னொரு விஷயம் முடிச்சுக்கிறேன், என்ன முடியல, நான் முடிக்கிறேன். ஆனால் வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணும், எனக்கு டைம் கொடுங்க. நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணா வந்து நாங்கள் எப்படி வந்தோம்னு கேட்டாங்க. அருமை துணை முதல்வர் அவர்கள் எத்தனை வயசுல அரசியலுக்கு வந்தார்? தயவு கூர்ந்து அண்ணன் மனசாட்சியோட பேசணும். துணை முதல்வர் அவர்கள் துணை முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன உப்பு சத்தியாகிரகத்துல பங்கெடுத்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா? நியாயமா பேசணும். அரசியல் குடும்பம் இல்ல அவரு. என்ன அதான் சொல்றேன், பிறப்பின் அடிப்படையில் வரல, உழைப்பின் அடிப்படையில் வரக்கூடாது. எங்க தலைவர் உழைப்பின் அடிப்படையில் வரல, எங்க தலைவர் உழைப்பின் அடிப்படையில் வந்திருக்காரு. சிலர் பிறப்பின் அடிப்படையில் வந்தவங்க. துணை முதல்வர் அவர்கள் எந்த ஜெயிலுக்கு போயிட்டு துணை முதல்வர் ஆனாரு? அவர் பையனுக்கு IAS ஆபீசர் எந்திரிச்சாங்களே, அவர் எந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு? மனசாட்சியோட பேசுங்க. அமைச்சர் நிக்கிறாரு நான் முடிச்சுக்கிறேன். அண்ணன் மூர்த்தி அவர்கள் எல்லாத்தையும் அதட்டுவாரு. ஆனா ஒரு சின்ன பையனை பார்த்து எந்திரிச்சு நிக்கிறாரு. எப்படி? பிறப்பின் அடிப்படையில் கலெக்டரே விளக்கம் கொடுத்திருக்காங்க, மதுரை கலெக்டர். இது சின்ன பிள்ளை கிளிடிச்சு நுள்ளிச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் ஊழலை ஒழிப்பதற்காக வந்திருக்கிறார். குடும்ப ஆட்சியை ஒழிப்பதற்காக வந்திருக்கார். ஊழலை ஒழிக்க வரல, ஊழலை வழக்க வந்திருக்கீங்களா? என்ன பேச விட்டுங்க. நீங்க பேசும்போது நான் குறிக்கிடல, வார்த்தைக்கு வார்த்தை நான் பேச முடியும். ஒரே ஒரு வார்த்தை. துணை சபாநாயகர் இருக்கையில் திருமதி VK சசிகலா அவர்கள் அமர்த்தி வைக்கப்பட்டார். அதன் பேர் குடும்ப ஆட்சி தான். அன்றைக்கு விஜய் அவர்கள் எதிர்க்கல. நான் முடிச்சிடறேன் ஒரு நிமிஷம். இதே மாதிரி என்னால் சத்தமா பேச முடியும், அந்த அரங்கில் அப்படி பேச வரும். கோகிலவாணி உள்ளிட்ட 3 அப்பாவி மாணவிகள் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டதற்காக உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட பிறகு அந்த அஇஅதிமுகவை ஆதரித்து பரப்புரை செய்த விஜய் அவர்களுக்கு அன்றைக்கு மனசாட்சி உறுத்தலையா? அது ஊழல் ஆட்சியா தெரியலையா? அது குடும்ப ஆட்சியா தெரியலையா? இந்த தமிழ்நாடு 1947 சுதந்திரம் பெற்ற பொழுது கீழே இருந்து 2வது இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு மேலே இருந்து 1வது இடத்துல 2வது இடத்துல இருக்கிறோம். இந்த வளர்ச்சி யாரால் சாத்தியப்பட்டுச்சு? பேசணும்னா 1 மணி நேரம் கூட நிதானமாக புள்ளி விவரங்களோட தரவுகளோடு பேசலாம் ஒன்று. ஆனால் இல்லை எனக்கு அந்த சீட்டை தரல, அவர் ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துருக்காரு, அவர் எழுப்பி விடுங்க, நாங்கள் உட்கார்ற மாதிரி குழந்தைத்தனமான வாதங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. நான் அறிவார்ந்த வாதங்களை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ணா சொல்றாரு, அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களும் தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை திமுக எதிர்க்க மாதிரி அதிமுக எதிர்க்கிறீங்களா? அவங்க பாதி நிச்சயம் இல்லைங்க. 2011 என்ன பண்ணீங்க? ஜெயலலிதா ஆதரிச்சு விஜய் பரப்புரை செஞ்சாரா இல்லையா? 2011 என்ன நினைச்சீங்க? அம்மையார் அவர்கள் வந்து சசிகலா அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் பயாலஜிக்கல் எந்த கான்டாக்டும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து அவங்க கட்சியில வந்து அவங்க கட்சியில அடிப்படை உறுப்பினர் அவங்க எந்த பதவியிலும் இல்ல.
சார் அவங்க அடிப்படை உறுப்பினர் சார், பொறுப்புல இருந்தாங்க சார். தயவு செய்து தவறான தகவலை சொல்லாங்க. பொறுப்புல இருந்து எலெக்ஷன் கமிஷன் டிஸ்கஸ் இல்ல சார், அவங்க பொறுப்புல இருந்தாங்க சார். ஓகே கேட்போம். நான் திரு தனியார் அவர்கள்ட்ட ஓராண்டு தாவேகாவுடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் கட்சி அறிவித்ததே குறிப்பாக பரந்தூரில் போய் என்னுடைய அரசியலை, நேரடி அரசியலை, மக்களோடு இருக்கக்கூடிய அரசியலை உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் சென்டிமெண்ட்டாக அவர் கொண்டு போகிறதா பார்க்குறாங்க. அவர் சாட்டையை சுழற்றுறது, இன்னைக்கு 77 சுட்டி காட்டுறது எல்லாமே எம்ஜிஆர் பாணி அரசியல் அப்படின்றதையும் கூட குறிப்பிடுறாங்க. உங்களுடைய பார்வையில் ஓராண்டு தாவேகாவை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ பொதுவாக நடிகர்கள் இப்படி ஒரு கட்சியை உருவாக்குனாலே அது வந்து தொலைக்காட்சிகள் ஊடக வழியாக வெளிச்சம் பெறுவதைப் போலத்தான் தமிழக வெற்றி கழகமும் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறதே அல்லாமல் அது நாட்டு மக்களுக்கு அரசியலை ஊட்டுவதற்கு அல்லது ஊட்டப்பட்ட அரசியலின் வழியாக மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கின்ற நோக்கமில்லாத, திரைப்படத்தில் தான் நடித்து பெற்ற புகழ், பெற்ற பணத்தை மூலதனமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம். அதன் தலைவர் ஆர்வீர் சகோதரர் விஜய். அப்போ விஜய் ஓராண்டுகளுக்கு முன்பு 2024 கட்சியை உருவாக்கினார்னா ஓராண்டுகளாக எது தொலைக்காட்சியில் மட்டும்தான் அது நாமே விவாதிக்கிறோம். அவங்க வந்து யாரும் விவாதிக்கிறது இல்லை. அதிகபட்சமாக எங்கள் வீர விக்னேஷ்லாம் ஒரு நம்ம தொலைக்காட்சி விவாதங்களில் தான் அந்த கட்சியை நகர்த்த வேண்டியதாக இருக்குது. அதனுடைய தலைவர்களோ அதனுடைய லட்சக்கணக்கான தொண்டர்களோ நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளில் மக்களுக்காக போராடுவது அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்ன அல்லது அந்த கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிற அரசியல் முரணுள்ள கட்சிகள் எது, அந்த கட்சிகளோடு இவர்கள் ஏற்படுத்திய அல்லது சமர் அந்த கொள்கை பிரகடன மாநாட்டிலே சொல்லிட்டாங்களே, எங்க கொள்கை எது, நாங்கள் மாநிலத்தில் யாரை எதிர்க்க போறோம், கொள்கை ரீதியாக கொள்கை பகைவர்கள் யாரெல்லாம் சொல்லிட்டாங்களே. இல்லை, அதையா கார்கேயா இப்போ அவங்க அறிவிச்சாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஆரோக்கியமான போராட்டங்களை எதுவும் இடத்துல இவர் வந்து 3 இடத்துக்கு போயிருக்கார். ஒன்று பரந்தூர் போயிருக்காரு. ஒரு 5 நிமிடம் தன்னுடைய சொகுசு வாகனத்தில், கேரவன் வாகனத்தில் நின்று பேசிட்டு அந்த மக்களை சந்திக்கல, போராட்ட குழுவினரை கூட முழுமையாக சந்தித்து ஒரு புகைப்படம் கூட எடுத்துக்கொள்ளலை. இறங்கி அந்த வேணினை ஒட்டியே ஒரு 2 நிமிடத்தில் மறுபடியும் மேலேறி கிளம்பி வீட்டுக்கே வந்துடுறாரு. அப்போ நாம் ஒரு மணி நேரம் அந்த அதுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதுன்னு அவர் தான் சொன்னதான். கட்டுப்பாட்டை தகர்க்கிறதான ஒரு ஜனநாயக அரசியல் கட்சியினுடைய தலைவர். எத்தனையோ கட்டுப்பாடுகளை தகர்த்ததனால்தான் பேரறிஞர் அண்ணா பல போராட்டங்களை நடத்தி சிறைப்பட்டு வழக்குகளை பெற்று, தந்தை பெரியார் சிறைப்பட்டு போராட்டங்களில் தடையை மீறினார், முத்தமிழறிஞர் கலைஞர் தடையை மீறினார், தண்டவாளத்தில் தலை வைத்தார், பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டு கிடந்தார். தளபதி ஸ்டாலின் குறித்து எங்கள் வீர விக்னேஸ்வரர் சொல்றார், நெருக்கடிக்கு எதிராக, மிசாவுக்கு எதிராக போராடி கடுமையான நெருக்கடிகளிலே உயிரை பணையம் வைத்து சிறையில் இருந்தவர் தான் தளபதி ஸ்டாலின். துணை முதலமைச்சர் ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா, இப்படி நாளைக்கு ஒரு நெருக்கடி வந்ததுன்னா துணை முதலமைச்சர் ஒன்றும் சிறைக்கு போகிறதுக்கு 5 குடும்பம் அல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கலைஞருடைய குடும்பமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவர் ஒருவரும் கோட்பாட்டுக்கு எதிராக, கொள்கைக்கு எதிராக எவர் ஒருவர் தமிழ் நிலத்தில் அல்லது திராவிட நிலத்தில் அடியெடுத்து வைத்தாலும் அதை தகர்த்து சிறைப்படுவதற்கும் வழக்குகளை சந்திப்பதற்கும் உயிரையே விடுவதற்கும் அணியமாக இருக்கிற இயக்கம் தான் திராவிட பேர் இயக்கங்கள்லாம். அதில் முதன்மையானது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய ஆட்சி திராவிட மாற்ற ஆட்சி நடக்கிறது. சனாதனம் குறித்து உங்கள் விஜய் பேச சொல்லுங்க. ஆனால் யார் பேச உங்க இந்த துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி தலைவர் தான் சனாதனம் குறித்து இந்தியா முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த எதிர்ப்பையும், உலகத்தில் இருக்கிற எல்லா இந்துத்துவவாதிகளினுடைய எதிர்ப்பையும் களத்தில் சந்தித்தது யார்? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் சந்திச்சிருக்காரு. உங்க விஜய் ஒரு வார்த்தை சனாதனம் குறித்து பேச சொல்லுங்க, திராவிடம் குறித்து பேச சொல்லுங்க, தமிழ் இனம் மொழி எது குறித்து உங்களுக்கு எந்த தத்துவ அடிப்படையில் நீங்க மக்களை சந்திக்கிறீங்க? எந்த தத்துவத்தில் இப்ப லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு அரசியல் உணர்வை ஊட்டி தத்துவ அந்த எதிர்ப்பு அரசியல ஒரு அறிக்கைக்கு மறு அறிக்கையை வெளியிட்டு அந்த அரசியலை பண்ணாம நாங்க போராட்ட களத்துக்கு போறோம், மக்களோட நிக்கிறோன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்கல்ல, அது பலன் கொடுக்காதுன்னு பாக்குறீங்களா? ஐயா அறிக்கை இல்லை. இப்போ நீங்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகிடுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன தயக்கம்? நீங்கள் விஜய் வர வேண்டாம், ஒரு பயமாக இருக்குது, வழக்கு வந்தால் பாஸ்போர்ட் முடக்கப்படும், பல நெருக்கடிகள் வரும். எங்கள் வீர விக்னேஸ்வரர் மாதிரி, ஆதவர்ஜினா மாதிரி இவங்களையெல்லாம் புடைசூழ ஒரு 10,000 பேர் ஆளுநர் மாளிகைக்கு போய் எங்களுடைய திருவள்ளுவர் ஐயா உலக பொது மறையை தந்த ஐயன் திருவள்ளுவரை ஒரு ரிஷியை போல, முனிவரை போல, ஒரு இந்து சாமியாரை போல காட்டி இந்த RN ரவி RSS ரவி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள தான் வந்திருக்காரு. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக அரசியல் பண்ணுறீங்கல்ல, எங்கே ஆளுநருக்கு எதிராக ஒரு வார்த்தை, ஒரு போராட்டம், களத்துக்கு போகிறோன்னு பச்சை
பொய்யை சொல்லிட்டு எங்க களத்துக்கு வர்றீங்க? எந்த களத்தில் மக்கள் பரந்தூர்ல நீங்க தமிழக வெற்றி கழகம் எத்தனை போராட்டம் நடந்துச்சு? 910 நாட்கள் குடும்பமாக கொட்டுற மழையிலையும் கொளுத்துற வெயிலையும் அந்த மக்கள் போராடுறாங்களே. தமிழக வெற்றி கழகம் எத்தனை போராட்டத்தை நடத்தியிருக்கு, எத்தனை வழக்குகளை சந்திச்சிருக்கு? ஒரு வழக்கை கூட பெறாமல், ரத்தம் சிந்தாம, வியர்வை சிந்தாம, ₹1 செலவழிக்காம 250 கோடி ரூபாய் பணத்தை ஒரு படத்துக்கு வாங்கிக்கிட்டு 5000 கோடி 10,000 கோடி பொருளை சேர்த்தி கொண்டு பெரிய மாட மாளிகையிலிருந்து நேராக கோடம்பாக்கம், சாலிகிராம், பனையூர்லேருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு முதலமைச்சருக்கு தான் வருவேன்னு சொல்றது இருக்குதுல்ல. இதை விட மோசடி தமிழ்நாட்டுக்கு வஞ்சிப்பது இந்த ரசிகர்களை நவீன கால அரசியல் எவ்வளவு பேர் இல்ல நீங்க சொல்றதெல்லாம் சிறை சென்று போராட்ட வரலாறுகளா வேற. நவீன கால அரசியல் என்ன சார்? ஐயா, இப்ப நவீன கால அரசியல் எங்க புரட்சி தலைவி அம்மாவோட உலகத்தில் அரசியல் அறிவு சிறந்த ஞானிகள் உலகத்திலேயே நீங்க பார்க்க முடியாது. எவ்வளவு ஒரு குவாலிஃபைடு பர்சன், எவ்வளவு ஒரு ஜனநாயகவாதி, எவ்வளவு ஒரு தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு கடத்துற புரட்சி தலைவி அம்மா திராவிட பேர் இயக்கத்தில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தந்து சமூக வீராங்கனை காத்த, சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஆசிரியர், திராவிட இயக்கத்தினுடைய தலைவர், ஆசிரியர் பெருமகனாராலேயே பட்டம் பெற்றவரே சிறைக்கு 5 எந்த அரசியல்வாதியிடமாவது தஞ்சமடைந்தாரா, சரணடைந்தாரா, கொள்கையில் சமரசம் செய்து கொண்டாரா? 4 ஆண்டுகள் தண்டனை கொடுத்தா புரட்சி தலைவர் அம்மா அப்படியே நீங்க உலகத்தில் அப்படி ஒரு தலைவனை உலகத்தில் இனி ஒரு மனுஷன் பார்க்க முடியாது. அவங்களே சிறையில் போய் கர்நாடகாவில் போய் பரப்படாக்கிற சிறையில் கிடந்து வர்றாங்க. ஏன் எங்க சந்திரசேகர் ஐயாவோ எங்க ஆதவர்ஜுனாவோ விஜய் போகக்கூடாதா? நீங்க உடனே புழல் சிறைக்காவது குறைஞ்சபட்சம் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போய் முதல்ல பயிற்சி எடுங்க. சிறைனா என்ன, அரசியலுக்கு அடிப்படையா ரசிகர்களை முதல்ல வந்து பார்க்கணும். இல்ல அரசியலுக்கு அடிப்படை விதியாக்கிடுவீங்க போல. ஒரே ஒரு விஷயம் அண்ணா ஒரு சட்டமன்ற உறுப்பினர், எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்திக்கு எத்தனை வழக்கு இருக்கு? ஒரே ஒரு மோடியை பத்தி களத்துல நேரடியா எங்க தலைவர் பத்தி நிறைய பேசி. சரி சார், கேள்வியை வாங்கிக்கங்க. உங்க தலைவர் பத்தி பேசியிருக்காங்க, அது கேள்வியை வாங்கிக்கங்க. களத்துல நின்னாதான் மக்களோடு இருப்பதா பொருள். வழக்கு வந்துடக்கூடாதுன்னு விஜய் வர்றாரு, அங்க இருந்துட்டு அப்படியே போயிடுறாரு. களத்துல இறங்கி இருந்து ஒரு வழக்கு வந்திருந்தாதான் மக்களோட நிக்கிறதா பொருள் பார்க்கல. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நடிகர்னாரு, அவருக்கு துணை முதல்வர் மேலையும் முதல்வர் மேலையும் என்ன கோவம் தரல. நடிகர்னு உங்களுக்கு தைரியம் இருந்தா ஒரு தடவை துணை முதல்வர் ஏங்க நடிச்சுட்டு 50 வயசுல துணை முதல்வர் ஆயிட்டீங்கன்னு கேட்க தைரியம் இருக்கா உங்களுக்கு? ரெண்டாவது வந்து உங்களுக்கு என்ன கோவமா துணை முதல்வரை ஜெயிலுக்கு போக சொல்றீங்க? அதுக்கு வேணா அவங்க பண்ற ஊழலுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் சொல்றது சிறை போராட்டம் அப்படின்றது அரசியல் அடிப்படை. நான் முடிச்சுக்கிறேன். சனாதனத்தை பத்தி நீங்க பேசுனீங்களே, நான் அண்ணன் தெரியும் 1992 பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் தான் பண்டாரம் பதேசின்னு சொல்லி பிஜேபி கூட்டணி வந்துச்சு. இன்னைக்கு சிஏஏ சட்டத்துக்கு முன்னோடி வந்து வாஜ்பாய் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட், அதற்கு அன்அப்போஸ்டா 2003 வந்த சிஏஏ அமெண்ட்மெண்ட் அமைதியா இருந்த கட்சி திமுக. சனாதனத்தை பத்தி மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில உறுதியா இருக்கும். உங்களை மாதிரி வேடந்தாங்கல் பறவை மாதிரி இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு பேச உறுதியா இருக்கும். முதல்ல விஜய் வந்து விசுவல் அரசியல் செய்யணும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்வைக்கிறாங்க. விஜய் வந்து வர்றதே களத்துக்கு வர்றதே பெருசா இருக்குன்ற பார்வை இல்லையா? அது எத்தனை போராட்டத்தில் களத்தில் இருந்திருக்கான்ற கேள்வி இது எழுப்புது. முதல்ல தமிழ்நாடு நிகழ்ச்சி சார்பாக 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தாவேக்காக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல பனையூர்ல இருந்து வெளியே வரணும். இப்போ பரந்தூர் போறப்ப ஹோமால இருந்தீங்களானே? சும்மா இப்போ நம்ம தமிழ் அண்ணா வந்து ஆரம்பிச்சு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார். அண்ணா எப்படி வந்தாரு, எப்படிப்பட்ட 67 ஜெயிச்சு வந்தாங்க, 77 எப்படி ஜெயிச்சாங்க, எல்லாமே சொல்லிட்டு வந்தாங்க. அதில் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, முக்கியமாக இதை எல்லோருமே சாதிக்கும்போது 67 திமுக ஆட்சிக்கு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வரலாறு இருக்குது. 62 காங்கிரஸ் ஜெயிக்கும்போது காமராஜர் என்ன பண்ணுறாரு, தன்னோட காமராஜருக்காக தான் வாக்களித்தது மக்கள், சிஎம் ஆக்குறாங்க. ஆனால் கட்சியை கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு கே பிளான் அப்படின்னு கொண்டு வந்துட்டு அவர் வந்து பக்தவத்சலை கொடுத்துட்டு போகிறார். அந்த டைமில் பல போராட்டங்கள் நீங்கள் கேட்டீங்க இல்லையா? அதுக்காக இது ஏன் வருதுன்னு சொல்ல வரேன். 26 ஏன் சாத்தியத்துக்கு நான் சொல்ல வரேன். 67 27 77 மாதிரி 26 சாத்தியமானது எனக்கு தலைப்பு. அந்த தலைப்புக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் முதல் இது. அப்போ அந்த இதில் பார்க்கும்போது அந்த போராட்டங்கள் இந்திய இருப்பு வந்து ஆட்சி மொழியாக்கணும்னு சொல்லும்போது பல இந்திய இருப்பு போராட்டங்களாக இருக்கட்டும், உணவு தட்டுப்பாடு போராட்டங்கள் வருது, இது பிரச்சனை வருது, உணவு பஞ்சம், இது எல்லாமே வருது. 67 கரெக்டாக அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எம்ஜிஆர் குண்டு அடிப்படுறாரு, அனுதாப ஓட்டு, இதெல்லாம் காமிச்சு காமராஜரே தோக்க அளவுக்கு 67 அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வராங்க.
இல்ல அதுக்கு முன்னாடி கிராஜுவல் நீங்க மறந்து 15 எம்எல்ஏக்கள் 50 எம்எல்ஏக்கள் ஆனது முதல் தேர்தல்ல போட்டியில அடுத்த தேர்தல்ல இதெல்லாம் இருக்கு. அதான் சொல்றேன். அப்ப நான் 62 மொத்தமா சொல்ல முடியாது. நான் என்ன 49 சொல்லணும். அப்ப அது சொல்லல. 67 77 சொன்னதுக்காக அந்த இடத்த மட்டும் நான் குறிப்பிடுறேன். மொத்த வரலாறு சொன்னா டைம் இருக்காது, நீங்க டைம் கொடுக்க மாட்டீங்க. அதனால இப்போ அதே மாதிரி 77 வரும்போது கட்சியை விட்டு அவருக்கும் பாதி பங்கு இருக்கு. எம்ஜிஆருக்கும் அந்த ஒரு நடிகனாகவும் அவரோட அந்த குண்டடிப்பட்டதும் இதெல்லாம் பல விஷயங்கள் எடுத்துட்டு அண்ணாவே சொல்லியிருக்கார், எம்ஜிஆர் முகத்தை காமிச்சா போதும் மக்கள் வாக்களிப்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவர் அப்படின்னு. ஸோ 77ல் எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடிக்கும்போது அதே இதுதான் அவர் சொல்றார். தன்னுடன் சேர்ந்து பயணிச்சவங்களை எதிர்த்த குரல் கொடுத்ததுனால வெளியில வந்துட்டு தான் கட்சி ஆரம்பிச்சு 77 வர்றார். இப்போ இந்த 26ல் இது என்ன 26லையும் பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமே சொன்னா நாங்க சொல்லவே இல்லை, இந்த கடந்த 4 வருஷத்துல 1 லட்சம் போராட்டத்துக்கு மேல் நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படின்ட்டு சட்டசபையில முதலமைச்சரே சொல்றார். ஒரு நல்ல ஆட்சி என்பது போராட்டம் செய்யும் ஆட்சி இல்லை. மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும். போராட்டம் பண்ணா அது பெருமை கிடையாது. எந்த ஆட்சியில சார் அதுதான் சார், அது எவ்வளவு கம்மியா இருக்குன்றது முக்கியம். போன ஆட்சியில நம்ம இவர் சொல்லிட்டு இருந்தாரு 20,000 போராட்டத்துக்கு மேல் நாங்க பண்ணோம்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் சொல்லிட்டு இருந்தார், நாங்க பண்ணிருக்காங்கன்னு. இந்த ஆட்சி 1 லட்சம்ன்றாங்க. அப்ப என்ன போராட்டம் ஜாஸ்தி பண்ணா அது பெருமையா? அது ஆட்சி நல்ல ஆட்சி நடமா? எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ எவ்வளவுக்கு எவ்வளவு அப்ப எல்லாமே போராடி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இதை எல்லாத்தையுமே எது கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்றேன். 26 67 77 26 இது மூணுத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன தெரியுமா? இளைஞர்கள் 66ல் ஜெயிக்கும் போதும் ஒரு மாபெரும் இளைஞர் சக்தி இருந்துச்சு. அப்ப இருந்த இப்ப இருக்கிற துரைமுருகன்லேருந்து ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற பல தலைவர்கள் அப்ப வந்து இளைஞர்களாக இருந்தாங்க. 77லும் அப்படியே இருந்துச்சு. எம்ஜிஆர் பின்னாடி மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் கூட்டம், அது கூட முக்கியமாக பெண்கள் கூட்டம். அந்த பெண்கள் கூட்டம் எம்ஜிஆருக்கு இருந்தது போல் இன்னைக்கு விஜயண்ணாக்கு இருக்கு. குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு இனி கன்ஃபார்ம்டு. எல்லா பெண்களும் நீங்க நாம் தமிழர் இளைஞர் ஓட்ட சார் இருங்க சார், நாங்க தான் வச்சிருக்கோம் சார் வரேன். இப்ப அவர் பேசின பேச்சுக்கு அது கூட இருக்காது. அவர் எங்க போறாருன்னு அவருக்கே தெரியல. யானை மண்ணவாரி போட்டுன கதை தான். நான் அதுக்குள்ள வரல, இதை முடிக்கிறேன். இந்த டாபிக் மெயினா இருக்கிறதுக்கு. அப்போ இந்த 66 67 இருக்கட்டும் 77 இருக்கட்டும், இது இதுக்குமே மிக பிரதானமாக இதை யாராலுமே மறுக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய இளைஞர் சக்தி மாற்றம் கொடுத்துச்சுல்ல, அந்த மாற்றத்தை எப்படி திமுக காங்கிரஸ் பல ஆண்டுகளாக எலெக்ஷனுக்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆண்டதை வந்து ஒரு மாத்தி கொடுத்த இளைஞர் சக்தி இருந்துச்சு. அதே இளைஞர் சக்தி 26ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குது. அந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க. நீங்க வந்து 67 77 பாசிட்டிவான விஷயங்களே சொல்றீங்க. 89ல என்னாச்சு? 2021ல என்னாச்சு? அப்போல்லாம் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க, அவங்க பின்னாடி இளைஞர் கூட்டம் இருந்துச்சு. ஏன் அவங்கள ஜெயிக்கல சார்? அதுதான் சொல்ல வரேன். 2021ல நீங்க கேட்டிங்க தெரியுமா? இப்ப நீங்க காமேஷ் அண்ணா நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம். நீங்க கேட்டதுக்கே நான் இன்னும் பதில் சொல்லி முடிக்கல, நான் வந்துடுறேன். இப்போ என்னன்னா நீங்க எல்லாருமே எப்படி பாக்குறீங்கன்னா, விஜய் நான் வந்து ஏதோ இது வந்து இன்னைக்கு நடிச்சிட்டு இருந்தாரு, இதோட முடிச்சுட்டு அடுத்த வருஷம் வந்துட்டாரு, 1 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க. 2009லேருந்து அவர் மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு குட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. புரிஞ்சுக்குங்க, மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்காரு, குட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. 30 மாவட்டங்களுக்கு மேல் விலையில்லா விருந்தகம்னு ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு மேல சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொட்டி பால் முட்டை திட்டம்னு, அதாவது இந்த கட் அவுட்ல பால் அபிஷேகம் பண்ணாங்க தெரியுமா, அதை நிறுத்த சொல்லி என் கட் அவுட்டுக்கு செய்யற பால் அபிஷேகத்தை நிறுத்திட்டு பெண் குழந்தைகளுக்கு 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம்னு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் வந்து கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 25-30 மாவட்டத்தில் கொடுக்குறாங்க. குருதி அகம்னு 1 மணி நேரத்தில் நீங்க எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள 1 மணி நேரத்துல நடிகருடைய ரசிகர்களும் பண்றாங்க சார். நீங்க என்ன சொல்றீங்க? களத்துக்கு வரல, இதெல்லாம் தான் சார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பேசிக் இல்ல இருங்க, இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எடுத்த உடனே அரசியல் கட்சிக்குள்ள குக்காத்தி வச்சுட்டு அரசியல் பண்ணல. அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு பிரியா தன் கூட இருக்கும் தன்னை நம்பி வந்த தொண்டர்களை அரசியல் கட்சி தலைவர்களாக ஒரு படியாக மாத்திட்டு வர. இப்ப காலை உணவு திட்டம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அது என்ன கணக்குல எழுதுவீங்க? அது என்ஜிஓ கணக்குல எழுதுவீங்களா இல்ல அரசாங்கத்தோட சிறப்பான திட்டம்னு சொல்வீங்களா?
அதுதான் செய்யறாரு அவர். இவங்க கவர்மெண்டா செஞ்சா அது அரசு திட்டம்ன்றீங்க, இவங்க செஞ்சா அது என்ஜிஓன்றீங்க. எப்படி சார் அதுக்குள்ள வரும்? ரெண்டுமே எல்லாம் மக்கள் சேவை தானே அந்த எண்ட் பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட்ல கொண்டு வராரா இல்லையா? விழியகம் நடத்துறாரு, பயிலகம் நடத்துறாரு, நூலகம் நடத்துறாரு, வீடு கட்டி கொடுக்குறாங்க, எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு குளிர்காலத்துல பெட்ஷீட் கொடுக்குறாங்க, மழை காலத்துல கொடை கொடு, ஏதோ ஒண்ணு மக்கள் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு பாயிண்ட். அப்ப அண்ணன் நம்ம இவர் சொன்னாரு நடிகராக வந்து ஆசைப்படுறாருனாரு. அண்ணா வந்து எம்எல்ஏ இருக்கும்போது எந்த நடிகர் கிட்ட போய் சீட்டு வாங்கி நின்னாருன்றத கொஞ்சம் யோசிக்கணும். ஆளச்சிறந்த ஜெயலலிதா போல் இல்லன்னாங்க. அவங்க நடிகரா இருந்து தான் முதலமைச்சராகி ஆளச்சிறந்த பெருமையை இல்ல சார், அவங்க பின்னாடி ஒரு கட்சி இருந்துச்சு சார். அதான் சார் சொல்ல வரேன். அது ஒரு அடையாளம் சார். அவங்களுக்காவது கட்சி சார், இவங்க கட்சியை கட்டமைச்சு கொண்டானா இவரோட உழைப்பு இன்னும் 2 மடங்கு இருக்குன்னு சொல்ல வரேன். 910 நாள் என்ன பண்ணாரு? 5 நிமிஷம் போய் பேசிட்டு வந்தாருன்னாரு. அந்த 910 நாள் அதே விவசாயிகள் பிரச்சனைய பேசுறதுக்கு முதலமைச்சரோ துணை அமைச்சரோ ஒரு நாள் கூட போலியே. அது இவங்க தான காரணம். அமைச்சர்கள் சார் இவங்க ஏன் சார் போல? இவங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்களே உட்கார்ந்துருக்காங்க. அந்த மாவட்ட தலைவர் இருக்காரு, 910 நாள் கூடவே இருக்காரு. இங்க என்ன ஒரே ஒன்று சொல்லிடுறேன். இதே விவசாயிகள் டெல்லியில போராடும் போது அதிபரா இருக்காரு, பாசிசத்தை கொண்டு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மோடியை சொன்னீங்களே சர்வாதிகாரம்னு. அப்ப இதே விவசாயி தான் நாங்க உட்கார்ந்துருக்கோம். திரு செந்தில்வேல் அவர்கள்ட்ட என்ன அடிப்படை இருக்குது அப்படின்னா, இளைஞர்களுடைய வாக்கு. வீட்டுக்கு ஒருவர் விஜய் ரசிகர் இருக்கார். அவர் ஏன் வீட்டை, ஏன்னா அவர் சொல்கிறது இல்லந்தோறும் தாவேக்கக்கூடிய கொண்டு போவோன்றார். அதில் ஒரு அரசியல் கணக்கு இருக்குல்ல? இல்லை, இதுக்கு நான் அமிதாப் பச்சன் சொன்ன உதாரணத்தை சொல்கிறேன். அமிதாப் பச்சன் இப்போ ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா விஜய் பெரிய நடிகர், அதில் எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. விஜய்க்கு இணையான ஒரு பெரிய நடிகர் தெலுங்கில் திரு சிரஞ்சீவி அவர்கள். இவங்க 2 பேரையும் விட உச்சம் பெற்ற நடிகர் திரு அமிதாப் பச்சன் அவர்கள். ஆனால் அமிதாப் பச்சன் அரசியலுக்கு வந்துட்டு சொன்னார், நான் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடாது, இந்த தப்பை பண்ணிட்டேன். அஸ்ஸாமில் அவருடைய ரசிகர், தீவிர ரசிகர் ஒருத்தன் ஹெலிகாப்டரை உடச்சி சொல்கிறான், எழுதி காகிதத்தை உள்ள போடுறான். அவர் சொல்கிறார், நான் உங்களுடைய தீவிர ரசிகன், ஆனால் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நான் ஆதரிக்க மாட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் மக்களை மகிழ்விப்பதற்காக நான் கடுமையாக உழைத்தேன், மக்களை மகிழ்விக்கிறேன். ஆனால் என்னை நேசிக்கக்கூடிய என்னுடைய ரசிகன் என் அரசியல் கருத்தையும் நேசிக்க வேண்டும் என்று நான் நினைத்தது தவறாகி போய்விட்டது என்று சொன்னவர் திரு அமிதாப் பச்சன். சிரஞ்சீவி அரசியலுக்கு வரும்போது அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, வராதிங்கன்னு சொல்லி. அதை சிரஞ்சீவியே சொல்கிறார். அமிதாப் பச்சன் என் அட்வைஸ் பண்ணார், நான் கேட்காம வந்தேன், எனக்கு பெருத்த பின்னடைவாகி விட்டது அப்படின்னு சொல்லி. சிரஞ்சீவி அதன் பிறகு திரு கமலஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னபோது சிரஞ்சீவி இந்த அட்வைஸை பண்ணுறாரு, நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் திரையில் பெரிய நட்சத்திரங்கள், அதில் கொண்டாடி தீர்ப்பதற்கு மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அரசியல் என்று வருகின்ற பொழுது நீங்கள் வராதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதில் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல. சினிமா நடிகர் என்ற காரணத்தினாலேயே நீங்கள் அரசியலுக்கு ஒரு தவறு என்ற நிலைப்பாட்டில் எனக்கு மாற்றுக்கிறது இருக்குது, அது வேறு. ஆனால் அதை தாண்டி நீங்கள் மக்களுக்காக எவ்வளோ உழைச்சிருக்கிறீங்க, எத்தனை வருஷம் பாடுபட்டிருக்கீங்க, இன்னும் நீங்கள் போக வேண்டிய ஜேர்னி என்ன, எந்தெந்த இஷ்யூஸில் என்னென்ன பேசியிருக்கிறீங்க, சமகால சிக்கலில் எவ்வளோ போராடி இருக்கீங்கிற கேள்விகள் எதற்குமே உங்ககிட்ட என்ன இல்லைன்னா பதில் இல்லை. இல்லை அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லைங்கிறது இருக்குல்ல. மக்கள் தொடர்ந்து வாக்களிச்சுட்டு வராங்க. நீங்கள் திட்டங்களை பற்றி எடுக்கணும்னா நம்ம தனியாக பேசலாம், அதுக்கு இன்றைக்கி மேடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த அரசு போட்ட திட்டங்களை பற்றி மட்டும் நம்ம அவ்வளோ விரிவாக பேசலாம். நான் முதல்வன், தமிழ் புதல்வன், நீங்கள் வந்து இன்றைக்கி இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் தான் தொன்மையானதுன்னு சொன்னதை விட வேறு என்ன பெருசாக இருக்க போகுது இல்லையா? நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், அது இஷ்யூ அல்ல. இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை மையப்படுத்தி போராட வந்தீங்க? எம்ஜிஆர் அவர்களேங்க 1980 மக்களவைத் தேர்தலில் தோற்று போனார். நீங்கள் இவர் 77 சொல்கிறார் ஆட்சியை பிடித்தார். 83 ஆண்டுகளில் மக்களவைத் தேர்தல், 39 தொகுதிகள் தமிழ்நாட்டில், 37 தொகுதிகளில் அஇஅதிமுக படுதோல்வியை சந்தித்தது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அம்மையார் சொல்லி ஜெயலலிதா அவர்களே தோற்ற வரலாறு இங்கே இருக்குது 96, நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடிய காலம் என்னவா இருக்குது? ஜெயலலிதா அவர்கள் இல்லை, கலைஞர் அவர்கள் இல்லை, ஓகே, நான் ஒரு பெரும் பணத்தை உழைத்து சினிமாவில் ஈட்டியிருக்கிறேன், வயது 50 ஆயிடுச்சு, நான் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்வதற்கும், இப்போ தோழர் சொன்ன மாதிரி நான் வந்து ரத்த தான முகாம் நடத்தினேன், அவங்க வந்து கொடை, இது என்ன மாதிரியான வாதம்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடு எங்கே நிற்குது? இன்னைக்கு 3 வேளை உணவு இருந்தவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 99.7 விழுக்காடு, குஜராத்தில் வெறும் 30 விழுக்காடு. தமிழ்நாட்டை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சது யாரு? என்ன திட்டங்கள்? எதுவும் மந்திரம் போட்டு நடத்துனாங்களா? எவ்வளோ திட்டங்கள்? அந்த திட்டங்களை பற்றி பேசுவோமா? ஒவ்வொரு திட்டத்தை எடுத்து பேசுவோமா ஒரு மணி நேரம்? அதில் என்ன நீங்கள் செஞ்சீங்கிற கேள்வி இருக்குல்ல. நான் தனிப்பட்ட முறையில் கூட விவாதிக்க விரும்பல. நான் இவங்க இவ்வளோ வாதம் வச்சதுனால அந்த இடத்துக்கு என்னை நகர்த்திட்டாங்க நான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ பேசுகிறாங்க, உங்களுடைய ஒரு படம் தலைவா, டைம் டு லீடுங்கிற ஒரு வசனத்திற்காக அனுமதிக்க மறுத்தார் அன்றைய முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். நீங்களும் மரியாதைக்குரிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் எதிர்த்து களத்தில் இறங்கி உங்கள் ரசிகர்களை திரட்டி தீரத்தோடு போராடினீர்களா? அல்லது நீங்கள் கோடநாடு எஸ்டேட்டில் போய் ஜெயலலிதா அவர்களை காத்து கிடந்து பார்த்து அந்த ஒரு வரியை நீக்கிட்டு அந்த படத்தை நீங்கள் வெளியிடக்கூடிய இடத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்க. அந்த தலைப்புக்கு உங்களால் தீரத்தோடு உங்கள் படத்திற்கு எதிராக சண்டையிட முடிஞ்சுதா? நீங்கள் வழக்கு சிறைக்கு போவது வந்து ஒரு அடிப்படை இதாகிடுமோ அப்படிங்கிற மாதிரியாக கூட ஒரு கேள்வி நீங்கள் கூட வச்சிங்க. நான் அவர் அப்படி தான் வாதம் வச்சார் திரு தனியார் அவர்கள். அப்படி அல்ல, நீங்கள் எத்தனை போராட்டத்துக்கு களத்துக்கு வந்திருக்கீங்கிற கேள்வி தான் திருப்பி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு பரந்துபட்ட பார்வை, சரி பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், ரைட், கூடங்குளம் அணு நிலையத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன?
பரந்தூர் விமான நிலையத்தில் அரிட்டாப்பட்டிக்கு ஒரு பார்வையா, பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஒரு பார்வையா என்று நடிகர் விஜய் அவர்கள் கேட்டார். அப்ப அரிட்டாப்பட்டி போராட்டத்துக்கு நீங்க ஏன் போல? அரிட்டாப்பட்டி போராட்டத்தை எத்தனை முறை நீங்க அரிட்டாப்பட்டிக்காக நீங்க களத்துக்கிறீங்க? ஏதாவது வழக்கு போட்டிருக்கீங்களா? உங்க கட்சி சார்பாக இந்த விவகாரங்களில் எத்தனை வழக்குகள் உங்களை நீங்க ஒரு இணை மனுதாரராக இணைத்துக் கொண்டு நீங்க வழக்கு நடத்தியிருப்பீங்க? இப்பங்க 2 நாளா வந்து செய்தி நான் சொல்றேன். இவங்க மற்ற விஷயத்தை பேசுறாங்க. எல்லா விவாதத்திலும் வேற வேற சாதியம் சார்ந்த சிக்கல்களை பேசுவாங்க. ரைட், அது பேசப்பட வேண்டியது, விவாதிக்கப்பட வேண்டியது, எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு இப்ப கட்சி ஆரம்பிச்ச 2 நாள்ல நேற்று நிர்வாகிகள் அறிவிச்சிருக்காங்க. தந்தி தொலைக்காட்சியில் இது செய்தியா வந்துச்சு. தர்மபுரியில் ஒரு நிர்வாகி சொல்றாரு, சாதி பார்த்து தான் நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறார். இல்ல எல்லா கட்சியிலும் ஒரு குற்றச்சாட்டு. எல்லா கட்சிக்கும் மாற்று தான் நீங்க சொல்லி வர்றீங்க. நான் திருப்பி சொல்றேன், இவங்க கட்சியில மட்டும் இருக்கு நான் பேச வரல. எல்லா கட்சிக்கும் நான் மாற்று என்று சொல்லிக்கின்ற பொழுது தொடக்கத்திலேயே உங்க கட்சியில் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா மக்கள் எப்படி நம்புவான்னு நான் கேட்கிறேன். எல்லா கட்சிக்கும் நீங்க மாற்று தானே, அவர் தப்பு பண்ணலையா அப்படின்னு கேட்கிற இடத்துல நீங்க தப்பு அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல. திருநெல்வேலியில் ஒரு நிர்வாகி சொல்றாரு, கட்சி சாதி பார்த்தான் வாக்களிக்கிறாங்கன்னு. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு வரை தாவேக்காவை ஆதரித்து பேசிய மூத்த ஊடகவியலாளர் ஐயா ஐயநாதன் அவர்கள் அவ்வளவு கடும் விமர்சனங்களை இன்னைக்கு வச்சிட்டாரு விஜய் மீது. என்ன விஜயனுடைய அரசியல் எவ்வளவு தவறாக இருக்கிறதுன்னு அவர் கடுமையா, அதாவது தொடக்கத்திலே இவ்வளவு முரண்பாடு இல்லையா? நீங்க இது தொடக்கத்துல தான் சார் முரண்பாடு ஆரம்பிக்கும். ரைட், இருக்கும்போது இல்ல நீங்க பேசும்போது நான் குறிக்கல, நீங்க பேசும்போது குறிக்கல, நான் முடிச்சிடறேன் சுருக்கமா. அவர் நெறிப்படுத்திடுவார். என்னுடைய கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல. வாங்க, நீங்க நில்லுங்க. சமூக நீதி சனாதனத்தை பற்றி அவர் பேசியதனால இவர் அவ்வளவு கோவப்பட்டார். வாஜ்பாய் அவர்களுக்கு திமுக ஆதரவு கொடுத்த பொழுது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டு முடிச்சிடறேன் விக்னேஷ், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டு அந்த செயல் திட்டத்தில் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கக்கூடாது, பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது, ராமர் கோயில் கட்டக்கூடாது, எல்லாவற்றிற்கும் கையெழுத்திட்டு ஒப்புதல் பெற்று வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்தார். நடந்துச்சா? அதெல்லாம் ஏதாவது ஒன்று நடந்துச்சா? சிஏஏ பற்றி பேசினா நான் 1 மணி நேரம் பேசுவேன். சிஏஏ அன்றைக்கு கொண்டு வரப்பட்ட சிஏஏ என்ன, இவர்கள் சிஏஏவில் கொண்டு வந்த திருத்தம் என்ன, அதை பற்றி பேசுவோமா? அந்த சிஏஏவுக்கும் இந்த சிஏவுக்கும் என்ன வித்தியாசம்னு பேசுவோமா? இந்த சிஏஏவை ஆதரித்தது யார்? நாடாளுமன்றத்தில் ஆதரித்தது, வாக்களித்தது யார்? அதை கண்டிச்சு நீங்க ஆதரித்து அஇஅதிமுக ஆதரவு இல்லைன்னா இந்த சிஏஏ சட்டமே நிறைவேற்றிருக்காது. அந்த அஇஅதிமுக பற்றி இவங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க? விஷயம் அண்ணன் காமன் மினிமம் ப்ரோக்ராமில் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம்னு சொல்கிறாங்க. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் கோத்ரா கலவரம் நடக்கிறப்போ ஐயா கலைஞர் அது ஸ்டேட்டோட இன்டர்னல் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். தவறான எதுக்காக சொன்னாரு? எதுக்காக சொன்னாரு? ஒரு பாதியை பரவுது இல்ல. நீங்க என்ன சொல்றாருன்னா, செய்தியாக ஒரு கேள்வி கேட்டாங்க. திமுக நிலைப்பாடு எப்பவுமே ஒன்று, ஆட்சியை கலைக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி வச்சாங்க. ஆட்சியை கலைக்க வேண்டுமா என்ற கேள்வி வைக்கப்பட்ட பொழுது ஆட்சியை கலைப்பதில் என்றைக்கும் திமுகவுக்கு உடன்பாடு இருந்ததில்லை. அது மிகப்பெரிய தேசத்திற்கு 2000 இஸ்லாமியர் இறந்தாலும் பரவாயில்ல, 2000 இஸ்லாமியர் இருந்தாலும் பரவாயில்ல. இது என்ன வாதம்? உங்க ஆட்சியில தாங்க சென்ட்ரல்ல பவர்ல இருக்காங்க. ஆட்சியை சரி, நான் ஒன்னு சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம் அப்படி வரேன். ஒரு வாதத்துக்கு வரேங்க. அதன் பிறகு நரேந்திர மோடியை சந்தித்து விஜய் அளவலாகினாரா இல்லையா? நீங்க சந்திச்சது இல்லையா? உங்க வீட்டுக்கு வந்தாரு. இல்ல நீங்க தான் மாற்றுன்னு சொல்றீங்க. இல்லங்க, இது எல்லாம் வீட்டுக்கு வந்தாருங்க. இது எல்லாம் மோசங்க. நீங்க வைக்கிற வாதம் எப்படி இருக்கு? சொல்றேன் விக்னேஷ், நீங்க சொல்ற எந்த வாதமும் எப்படி இருக்கு? நீங்க தப்பு செய்யலையா, நீங்க தப்பு செய்யலையா, நீங்க தப்பு செய்யலையா, சொல்யூஷன் என்னன்னு கேக்குறேன். நாங்க செய்யறதா தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்க அர்த்தம். தனிப்பட்ட சந்திப்பு வேற. ஐயா கலைஞரை பார்க்க கூட பிரதமர் வந்தாரு. நீங்க அரசியல்வாதியா? எதுக்கு தனிப்பட்ட சந்திப்பு? அப்ப அரசியல்வாதி இல்ல. ஒரு குடிமக்கள் அப்ப அரசியல்வாதியை மட்டும் தான் பிரதமர் சந்திக்கணுமா? இதுதான் மன்னராட்சி மனநிலை. இதுதான் மன்னராட்சி மனநிலை. நான் என்ன சொல்றேன்னா, எங்க கழக தலைவர் தளபதி தமிழகத்தின் 7 கோடி தமிழ் மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிறவர். ஓட்டு அரசியல்லாம் தாண்டி தமிழ் மண்ணுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. இவர் சொல்றாரு, ஆக்டர் விஜய் படம் வந்தா எல்லாரும் பார்ப்போம், குடும்பத்தோட பார்ப்போம், தலைவரா பாக்குறோம். நீங்க அது ஒரு தேர்தல் முடிவு பண்ணல சார். நீங்க பார்க்கலாம். நான் தான் சொல்றேன், தேர்தல் முடிவு பண்ணோம். எல்லாரும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, 99% பேர் முதலமைச்சர் ஓட்டு போட்டாங்களா? திமுக தேர்தல் முடிவு பண்ணோம். ஐயா கலைஞரை 77 கட்சி ஆரம்பிக்கிறப்ப 100 நாள் இந்த படம் ஓடும் அப்படின்னாரு. ஆனா 13 ஆண்டுகள் வனவாசம் போனாங்க. அது மாதிரி திமுக மன்னராட்சி நிரந்தர வனவாசத்திற்கு கழக தலைவர் அனுப்பி வைப்பார். நான் உறுதியா நான் சொல்றேன், மன்னராட்சி தான். இல்லங்க இல்லங்க, புரியல. மக்கள் ஓட்டு போட்டு வரலையா? இது ஒரு மக்களை அவமானப்படுத்துற செயல் இல்லையா? ஜனநாயகத்துக்கு விரோதமான. ஸ்டாலின் அவர்கள் மக்களால் வாக்களிக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனாரா இல்ல மன்னராட்சியில வந்தாரா? சொல்லுங்க. எது மன்னராட்சி? ஸ்டாலின் அவர்கள் மக்களால் எப்படி தெரிவு செய்யப்பட்டார்? மக்கள் முதல்வர் எப்படி தெரிவு செய்யப்பட்டார்? துணை முதல்வர் எப்படி?
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதலமைச்சர். என்ன பேச்சு இது? முதல்ல அந்த வார்த்தையை திரும்ப மன்னிக்கணும். இது என்ன வார்த்தை? மன்னராட்சினா எதுங்க? முடி சூடுறது. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பையன் முடி சூடுறது. மக்களால் இந்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் பதில் கொடுத்தார். ஆதவர்ஜனா கொடுத்தார். இல்ல இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், அண்ணன் அழகிரி அவர்களே சொல்லியிருக்காரு. இல்லங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், எதன் அடிப்படையில் நீங்க கொண்டு வரீங்க? என்னங்க அவர் எம்எல்ஏ வந்து வெற்றி பெற்றாருங்க. குடும்பத்தின் அப்பா பையன் இல்ல துணை முதலமைச்சர் எம்எல்ஏவா எப்படி தேர்வானார்? மக்கள் ஓட்டு போடாம தேர்வானார். எம்எல்ஏ சீட் எப்படி கிடைச்சிச்சு வந்த உடனே? இது என்னங்க ஆதவர்ஜனாக்கு நீங்க எப்படி பொறுப்பு கொடுத்தீங்க? நம்ம கேட்போமா? ஆதவர்ஜனா யாருங்க? எத்தனை வருஷம் அரசியல் இருந்தாரு? உங்களோட வந்து சரி ஓகே அவர் பையன் எங்க கட்சியில இருக்காரா? இல்ல அவங்க சரி ஓகே விக்னேஷ் தாவேக்காவிற்காக உயிரை கொடுத்து உழைத்தவர்கள் வீதியில நிக்கிறான். நீங்க ஆதவர்ஜனா ஒதுக்கி ஏமால வச்சீங்க. அப்பா பையன் பேரன் கொள்ளு பேரன் எல்லாரும் வருவாங்க. சரி 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 விக்னேஷ் ஒரு குடும்பத்துல இல்ல இல்ல சரி நான் அவருக்கு விக்னேஷ் ப்ளீஸ் திரு தனியார் டைமே கொடுக்கல, இடையில வந்தாரு. நீங்க என்ன சுருக்கமா என் டைமே கொடுக்கல. நீங்க அவர் தானே இடையில வந்துட்டாரு. ஒன்னு விஷயம் புரிஞ்சுங்க. திட்டத்தை பத்தி பேசினார். சுருக்கமா ஒரு திட்டத்தை பத்தி பேசினாரு. பெண்களுக்கு சொத்துல உரிமைன்னு. திமுகங்கிற குடும்ப சொத்துக்கு முதல்ல அக்கா கனிமொழிக்கு சம பங்கு கொடுங்க. அப்புறம் பேசுறாரு. இது எவ்வளவு வேணாலும் பேசுறாரு. அவர் ஏதாவது ஒரு அறிவோட பேசுறாரா? அறிவார்ந்த வார்த்தை பேசுறாரா? நீங்க உட்கார்ந்து மேடையில பேசணுமா? பேசட்டுமா? நான் பேசட்டுமா? நான் பேசட்டுமா? ஒரு நிமிஷம் நீங்க புரிஞ்சுக்கங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர் கேக்குறது பதில் சொல்லுங்க. குடும்ப விஷயம் பேசலாமா? நான் பேசட்டுமா? அவர் பேசணுமான்னு கேனா அலோவ் பண்ணவா? நாங்க ஃபேமிலியா பேசல. அவங்க கட்சியில இல்ல சார், நீங்க கட்சியில பேசுங்க. நீங்க என்ன குடும்ப சொத்து என்ன பேசு? ஆமா, அப்பா பையன் பேரை வந்தா அது குடும்ப சொத்து தான். நான் வரேன். தனியரசு வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க, ஒரு கூட்டணியை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க. ஆதவெல்லாம் போயிருக்காரு. இது ஆடட் அட்வான்டேஜ் தானே? ஏன் அவங்களால 26ல ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லையா, இப்போ பொதுவாக 67, 77, 26ன்னு கொண்டு வந்து நிறுத்துறது இருக்குல்ல, அப்படின்னா எவ்வளவு ஒரு கனவுல எவ்வளவு ஒரு பேராசையில் தமிழக வெற்றி கழகம் விஜய் எல்லாம் இருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது 49 கட்சியை துவக்கி கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை நடத்தி சித்தாந்த கருத்தை நாடும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்து 1957 திராவிட முன்னேற்ற கழகம் 15 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று 62இல் 50 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று இந்திய எதிர்ப்பில் ஆயிரக்கணக்கான பேர் சிறையில் இருந்து மிகப்பெரிய போராட்டத்தை மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் வரைக்கும் போராடி 67 ஆட்சிக்கு பேரறிஞர் அண்ணா வருகிறார். 77 இந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் நின்ற புரட்சி தலைவர் தான் 77 ஆட்சிக்கு வருகிறார். அது ஒரு சித்தாந்த போர், அது ஒரு கருத்தியல் போர், ஒரு கோட்பாட்டு போர். ஆனால் இங்கே விஜய் நடத்துறது எந்த போர்? நேராக நீங்க திரையரங்கத்திலிருந்து ஷூட்டிங் ஸ்பாட்லிருந்து மக்கள் சேவையில் இத்தனை வருஷம் இருக்குமே சார், ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு கேட்குறாங்க. 2011 அணில் உதவியதை போல நாங்கள் உதவினோம் அப்படின்லாம் எஸ்எஸ்சி பேசி பிரச்சனை நடந்தா உங்களுக்கு தெரியும்ல. ஐயா என்னையா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய 2011 நீங்களும் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் அளப்பரிய போராட்டங்களுக்கு முன்னெடுத்த அந்த பேர் இயக்கங்களினுடைய அரசியல் வளர்ச்சிக்கும் ஆட்சி மாற்றத்திற்கும் அரசியல் மாற்றத்திற்கோடு ஒப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தை பேசுவது என்பதே தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகப்பெரிய அவமானது, மிகப்பெரிய தாழ்வு. தமிழ்நாட்டு மக்கள் இந்த 6 கோடி வாக்காளர் பெருமக்களும் நடிகர்களுக்கு, குறிப்பாக விஜய்க்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கெல்லாம் வாக்களிக்காமல் குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள் விஜய் போன்ற நடிகர்களை நிராகரிக்கணும். ஏன்னா நீங்க வெறும் இந்த கவர்ச்சியில் திரையரங்குகளில் இருந்து நோக்கமா இருக்கலாம் சார். நான் என்ன கேட்கிறேன், வீட்டுக்கு ஒரு ரசிகர் விஜய்க்கு இருக்காங்கன்றாங்க சார்.
வீட்டுக்கு ஒரு ஓட்டு வைங்க. ஐயா, நான் எனக்கு பொழுதுபோக்கு 2 கோடி ரேஷன் ஐயா, கார்டுக்கு எனக்கு மேல இருக்கு சார். பொழுதுபோக்குக்காக ஒரு நடி ஐயா கார்கேயா நான் பணம் கொடுத்து ஒரு நல்ல நடிகர் நடிச்ச படத்தை ஐயா ஒரு நிமிஷம் ஐயா அவர் யாரா இருந்தாங்க? ஐயா அது எங்க கோட்பாட்டு இயக்கம் ஐயா, எங்க கோட்பாட்டு கொள்கை அரசியல் இயக்கத்தோட தொடர்பு வைக்கிறோம், அலைன்ஸ் வைக்கிறோம், மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, நாங்க வெற்றி பெறுறோம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறோம். அதேதான் நானும் சொல்றேன். நீங்க சொல்ற கோட்பாடு கோட்பாடுலாம் மக்கள் வாக்களிச்சாங்க, மக்கள் தீர்ப்பே ஓகே இல்ல, அதாவது அல்ல முதல் முறை தேர்தலுக்கு வர ஓகே வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, முடிச்சுங்க. இல்லை அது மாதிரி இப்போ நீங்கள் இப்போ இந்த நடிகர்களை வந்து திரையரங்குகளில் வெள்ளி திரையில் நடிகர்களை தேர்வு செய்கிற இந்த பெரிய அவமானம் தமிழ்நாட்டை தவிர உலகத்திலேயே வேற எங்கேயும் இல்லையா? அது மண்ணோட தன்மை. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே காமேஷ் மாதிரி எங்க வீர விக்னேஸ்வர் மாதிரி இளைஞர்கள் அரசியல் தெரிஞ்சவங்களே ஒரு நடிகரை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கிற முயற்சிக்கு இருக்கிறது இல்ல. அதுல ஆதவர்ச்சினா மாதிரி பாரத்துக்கு ஒரு கட்சி மாறுறவர் திமுகவில் இருந்தாரு, அப்புறம் இப்ப விசிகேவில் இருந்தாரு. ஒரு மாசத்துக்கு 3 கட்சி மாறுறவரை கொண்டுட்டு வந்து விஜய்க்கு அடுத்தபடியா ஒரு பொதுச் செயலாளரை வச்சுக்கிட்டு நீங்க மாற்றத்தை கொண்டு வர போறீங்களா? சுனில் பாஜக சரி தமிழக வெற்றி கழகத்தை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு விஜய் பண்ண போறீங்களா? சரி ஓகே. இருக்கிற கட்சியில எல்லாம் போய் புடிச்சிட்டு வந்து ஆள் புடிச்சிட்டு வந்து விஜய் பனையூர்ல நிறுத்தி வச்சுக்கிட்டு தொண்டனபுர ரோட்ல நிறுத்திட்டு தமிழக வெற்றி கழகம் முதல்ல உங்க ரசிகர்களுக்கே விசுவாசமா இல்ல, 15 லட்சத்தை செலவு பண்ணிட்டு ரத்தத்தை சரி ஓகே தனியார் நீங்க பெரிய பெரிய பணக்காரன் கோடீஸ்வரர் முடிச்சிருங்க, உழைக்காதவங்க எல்லாம் மாநிலம் தவறானது. ரொம்ப சிம்பிள். இப்போ எல்லாருமே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அவர் நடிகர் கூத்தாடி நடிகர் அப்படின்றீங்க. கான்ஸ்டியூஷன்ல ஏதாவது வந்து நடிகர் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பியூனு சேர்றதுக்கே மினிமம் 10வது படிச்சிருக்கணும். அவங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா வைக்கிறாங்க, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு, டீ வாங்கி வர போகிறாரு, ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போகிறாரு, கலெக்டரை மனுவில் கையெழுத்து போட்டு கொடுத்து கொண்டு போய் கேட்க போகிறாரு. அவருக்கே அது தேவைப்படுது. ஆனால் ஒரு நாட்டின் முதலமைச்சராகவோ நாட்டின் பிரதம மந்திரி ஆகிறதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனுமே வைக்கல. கான்ஸ்டியூஷனில் அம்பேத்கர் ஏன் வைக்கல அப்படின்னா, நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மை இருந்தால் போதும். அவர் ஒருத்தர் அந்த மனசாட்சியோடையும் அந்த நேர்மகத்தன்மையோடையும் ஊழலற்ற அந்த தன்மை இருக்கிற ஒருத்தர் இருந்தா அவர் நாட்டை கூட ஆள்றதுக்கு தகுதி உள்ளவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் வர முடியும்ன்றார். அவர் கூட சேர்ந்து அரசாங்கம் வேலை செஞ்சு மக்களுக்கு சேவை செய்ய. இந்த பாயிண்ட்டுக்குள்ள தான் இப்ப நான் வரேன். நீங்க அவரை வந்து அப்ப நான் கேட்கிறேன், அப்ப ஐஏஎஸ் கலெக்டரா படிச்சுட்டு விஜய் நான் வந்து ஏத்திட்டு இருப்பீங்களா? அப்ப நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? நடிகரா நடிகர் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இது அப்படி கிடையாது. இதுக்கு நீங்க பேசும்போது அப்புறம் இன்னொரு விஷயம் எடுத்து வைக்கிறீங்க. என்ன வைக்கிறீங்க, அவர் மீடியாவை போய் பார்த்தாரா, ஒரு வாட்டியாவது பேசியிருக்காரா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் அவர் வேற ஒரு அரசியல் இதை எடுக்கிறாரு. இப்போ நீங்க கேட்டீங்களா, பரந்தூர்ல அண்ணன் கேட்டாரு, 5 நிமிஷம் தான் நின்று பேசினாரு, போராட்ட காலத்துல ஆள்களை பார்த்தாரா மீடியாவை பார்த்தாரான்னு. இப்போ என்னோட ஒரே ஒரு கேள்வி, அவர் மீடியாவை பார்த்து நிக்கிறாரு வச்சுப்போமே, நீங்க என்ன கேட்டிருப்பீங்க? பரந்தூர் பத்தியா கேட்டிருப்பீங்க? உதயநிதி ஐயா இப்படி சொன்னாரு, இதை பத்தி உங்க கருத்து என்ன? இவர் வந்து விசிக தலைவர் இப்படி சொன்னாரு, இத பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல இப்படிதான் மீடியா கேட்டிருப்பாங்க, இப்படிதான் நடக்குது. அதுக்கு அவர் பதில் சொல்லும்போது இருங்க சார், விஜய் மீடியாவை சந்திக்க மாட்டாரா? இல்ல நான் விஜய் மீடியாவை சந்திக்க மாட்டாரா? நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த கேள்வி இல்ல சார். இப்போ கரெக்ட் சார், நான் மீடியா சந்திக்க மாட்டேன்னு சொல்ல கேட்பாங்க. நீங்க நாளைக்கு விஜய் சந்திக்க மாட்டாங்க. விஜய் என்ன ஒரு பெரிய இளவரசரா? இளவரசரே சார்லஸ் அந்த பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். வேற ஏதோ கேட்கும்போது டைல்யூட் ஆகும்போது அந்த பிரச்சனை இல்லாம மத்த விஷயத்தை பத்தி பேசும்போது அந்த பிரச்சனை டைல்யூட் ஆறதுனால தான் அவர் இருக்கார். ஆனா வரும் காலங்களில் கண்டிப்பாக மீடியாவை சந்திப்பாரு. ஒரே வரி. நாங்க எப்பவுமே வந்து ஒரு கண்ணியமான அரசியல், தனி மனித தாக்கல் கிடையாது. அவங்க வந்து பாலிடிக்ஸ்ல, ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல டிஎம்கேயோட துணை பொதுச் செயலாளர் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் நாங்கள் கேட்டோம் அந்த கேள்வி.
எங்களுக்கு எப்பவுமே கண்ணியமான அரசியல் தான் எங்க தளபதி அவர்கள் எங்களை வழி நடத்துறாங்க. நாங்க எந்த ஒரு தனிநபரையும் தனிப்பட்ட பண்ண தாக்கல. அரசியல் இருக்கனால தான் அந்த கேள்வி. அரசியலில் தீர்மானம் நடிகர்கள் வரக்கூடாது என்பதெல்லாம் என்னுடைய நிலைப்பாடு அல்ல. வரலாம், ஆனால் மக்களுக்கு சேவை செய்யுங்கள், மக்களோடு நெல்லுங்கள். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நீங்கள் அதே இடத்தில் பொருத்தி பார்ப்பது பிழையாக இருக்கும். ஓகே, பொறுத்து பார்க்கலாம். விஜயின் அரசியல் எதை நோக்கி நகரப் போகிறது இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் பொறுத்து பார்க்கலாம். வார்த்தையில் இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.